தமிழகத்தில் இன்று லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என்று கணிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் 48 மணி நேரத்தில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்களே விரும்புவதாக தலைமைச் செயலகத்தில் பேட்டி. எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. ஆட்சி வருவோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. முதலமைச்சர் சபாநாயகரை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 5 ஆண்டு கால சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் இணைகிறாரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்? முதலமைச்சரை சந்தித்த நிலையில் பொறுமையாக இருங்கள் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் ரயில் சேவைகள் இன்று முதல் குறைப்பு. 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் தவிப்பு. சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம். மணமகன் கழுத்தில் தாலியை கட்டுமா என்று மணப்பெண்ணிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியதால் சிரிப்பலை. கோடம்பாக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து புறநகர் ரயில்கள் வந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. அச்சப்பட்டு கீழே இறங்கி சென்றனர். நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 20 பைசா சரிவு. 5 ரூபாய் 20 பைசாவாக விலை நிர்ணயம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே களைகட்டிய அங்காளம்மன் கோவில் திருவிழா. திரளான பக்தர்களுக்கு மணக்க மணக்க அசைவ விருந்து. பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் அருகே ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட 2 யானைகள். வாகனத்திலிருந்து சுற்றுலா பயணி எடுத்த வீடியோ வைரல். திருச்செந்தூரில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். உறவினர்கள் கூடியதால் கோவில் வளாகத்தில் அலைமோதிய கூட்டம். தூத்துக்குடியில் லோடு வேன் ஓட்டுநரை தாக்கிய மதுபோதை இளைஞர்கள். பைக்கை ஓரமாக நிறுத்தக் கூறி ஹாரன் அடித்ததால் ஆத்திரம். புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு. 800 காளைகளுடன் களமிறங்கிய 300 வீரர்கள். ஈரோட்டில் பிளாஸ்டிக் குறுக்கு ஆலையில் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் சுற்றுவட்டார பகுதியை சூழ்ந்த கரும்புகை.
ஓபன் ஏஐ முதன்மை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மனுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. குவால்காம் நிறுவன தலைவரையும் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். 2018 அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகி விளக்கம். டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரசார் போராட்டம். பனியனை கழற்றி மோடிக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. இந்தியாவின் தலைமையை வெளிப்படுத்தும் மாநாட்டில் கண்ணிய குறைவாக நடந்து கொண்ட காங்கிரஸ். இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என்று பாஜக விமர்சனம். சத்தீஸ்கரில் நண்பரின் எச்சரிக்கையை மீறி பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சிகரெட் பற்ற வைத்த நபர். இருசக்கர வாகனத்திற்கும் தீ பரவியதால் பரபரப்பு, அலறியடித்து ஓட்டம். மகாராஷ்டிர மாநிலம் சங்கிலியில் சாலையோரம் பைக்கில் இருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து. அதிர்ச்சியளிக்கும் சிசிடிவி காட்சிகள். ஹைதராபாத்தில் வணிக வளாக கட்டடத்தின் டியூஷன் சென்டரில் தீ விபத்து. 4வது மாடியில் சிக்கி தவித்த மாணவியர் பத்திரமாக மீட்பு. தமிழகத்தில் இன்று லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என்று கணிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் 48 மணி நேரத்தில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்களே விரும்புவதாக தலைமை செயலகத்தில் பேட்டி. எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. ஆட்சி வருவோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. முதலமைச்சர் சபாநாயகரை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 5 ஆண்டு கால சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் இணைகிறாரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்? முதலமைச்சரை சந்தித்த நிலையில் பொறுமையாக இருங்கள் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் ரயில் சேவைகள் இன்று முதல் குறைப்பு. 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் தவிப்பு. சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம். மணமகன் கழுத்தில் தாலியை கட்டுமா என்று மணப்பெண்ணிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியதால் சிரிப்பலை. முதல்வர் தலைமையிலே மன விழா காண்கின்ற
வளாகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து புறநகர் ரயில்கள் வந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. அச்சப்பட்டு கீழே இறங்கி சென்றனர். நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 20 பைசா சரிவு. ₹5.20 விலை நிர்ணயம். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே களை கட்டிய அங்காளம்மன் கோவில் திருவிழா. திரளான பக்தர்களுக்கு மணக்க மணக்க அசைவ விருந்து. பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் அருகே ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட 2 யானைகள். வாகனத்திலிருந்து சுற்றுலா பயணி எடுத்த வீடியோ வைரல். திருச்செந்தூரில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். உறவினர்கள் கூடியதால் கோவில் வளாகத்தில் அலைமோதிய கூட்டம். தூத்துக்குடியில் லோடு வேன் ஓட்டுநரை தாக்கிய மதுபோதை இளைஞர்கள். பைக்கை ஓரமாக நிறுத்தக் கூறி ஹாரன் அடித்ததால் ஆத்திரம். புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு. 800 காளைகளுடன் களமிறங்கிய 300 வீரர்கள். ஈரோட்டில் பிளாஸ்டிக் குறுக்கு ஆலையில் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் சுற்றுவட்டார பகுதியை சூழ்ந்த கரும்புகை. ஓபன் ஏஐ முதன்மை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மனுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. குவால்காம் நிறுவன தலைவரையும் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். 2018 அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகி விளக்கம். டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரசார் போராட்டம். பனியனை கழற்றி மோடிக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. இந்தியாவின் தலைமையை வெளிப்படுத்தும் மாநாட்டில் கண்ணிய குறைவாக நடந்து கொண்ட காங்கிரஸ். இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என்று பாஜக விமர்சனம். சத்தீஸ்கரில் நண்பரின் எச்சரிக்கையை மீறி பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சிகரெட் பற்ற வைத்த நபர். இருசக்கர வாகனத்திற்கும் தீ பரவியதால் பரபரப்பு, அலறியடித்து ஓட்டம். மகாராஷ்டிர மாநிலம் சங்கலியில் சாலையோரம் பைக்கில் இருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து. அதிர்ச்சியளிக்கும் சிசிடிவி காட்சிகள். ஹைதராபாத்தில் வணிக வளாக கட்டடத்தின் டியூஷன் சென்டரில் தீ விபத்து. 4வது மாடியில் சிக்கி தவித்த மாணவியர் பத்திரமாக மீட்பு.